பதினொன்றாவது ஆடுகளம் நாடகம் படத்துல பாடுறதுக்காக எடிசன். அதுக்கப்புறம் 2012 ஒடுக்க நாடி ஆண்களுக்கு பொங்கலுக்கு அவசரம் வேணாம் வச்சாங்க அந்த பாடல் கொண்டு போய் நிறுவாங்க எடிசன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ 8வது ஆண்டு எடிசன் அவார்டு வந்து 7வது ஆண்டு 8 கண்ட்ரி 7 கண்ட்ரிலேருந்து 8 கண்ட்ரி. இந்த விழா வந்து பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ரேடியோ டான்ஸ் ஸ்கூல்ல வந்து மாலை நடக்குது. இங்கிலிருந்து வர ஓட்டிங் ஆரம்பம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா விருது வாங்குற அத்தனை பேரும் வந்து மனமாற அந்த எடிசன் அவார்டு வந்து வாழ்த்துது. விஜய் சார் பார்க்காத வருத்தப்படாத வாலிபர் சங்கம். 2வது மோகித் சௌஹான் வெளிச்சப்பூடி எதிர்நீச்சல். கானா பாலா சார் ஏ பாப்பா ராஜா ராணி படத்துக்காக. யுவன் சங்கராஜா சார் கும்பசூரா மரியன் படத்துக்காக. ஸ்ரீராம் பார்த்தசாரி சார் ஆனந்த யாழை தங்கமீன்கள் படத்துக்காக. இவங்க எல்லாரும் கண்டிப்பா விருது வாங்கணும். அதே மாதிரி வர்ற அத்தனை கலைஞர்களும் விருது வாங்கணும்னு சொல்லி எடிசன் அந்த டீம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சினிமா இல்லைன்னா நம்ம இறந்ததற்கு சமம். அதனால அந்த சினிமாவை கண்டுபிடிச்ச எடிசனை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா செல்வகுமார் ஒரு ஆள். எனக்கு முதல்ல இந்த எடி அவார்ட் இது வேற இந்த இதுல இன்டர்நெட்ல போட்டு எடி அவார்ட்ஸ் ஏன்னா சுருக்குறீங்க பேர அப்படின்னு நான் புரியல. முதல்ல எடி அவார்டுனா என்னடா எடி அவார்டு மாதிரி சொன்னேன். இல்லைண்ணே அது எடிசன் தாமஸ் ஆல்வா நல்ல விஷயத்தை போய் ஏன் சுருக்குறீங்க. அதனால அந்த எடிசனை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய நல்ல உள்ளம் செல்வகுமார். இந்த டப்பன் வாங்கினது வந்து முதல் தென்னிந்தியாவில் முதல் நடிகன் நான் தான். மலேசியாவில் அது எப்ப பாரு டத்தோன்னு சொல்ற ஒரே ஆளு செல்வகுமார் தான். பாதி பேரு அதுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா வாங்கினது நான் வாங்கியிருக்கிறது ராதாரவி. இனிமேல் யார் வேணாலும் சரி 2வது தான். இங்க யார் வேணாலும் 2வது ஆள் தான். நான் தான் முதல்ல வாங்கியிருக்கேன். இதை எப்படி ஜீர்ணிச்சுக்கவே முடியல ரொம்ப பேரால. 100வது ஆண்டு சினிமால ஜீர்ணிச்சுக்க முடியலன்னா பாருங்க. அப்பா பேரை விட்டுறாங்க, அது ஓகே. ஏன்னா அவர் எப்பயுமே எதிர்ப்புல வளர்ந்த மனுஷன். நம்ம பேரை சொல்ல விட்டாங்க. ஏன்னா என்ன ஞாபகத்திலே இல்லைங்களான்னு 100வது ஆண்டு சினிமால ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியன் முதல் தடவை மெட்ராஸ்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் டு கெட் தத்தோ அதை சொல்லல யாருமே. நயன்தாரா, ராஜா ராணி, பிரியா ஆனந்த், வணக்கம் சென்னை, அனுஷ்கா 2ஆம் உலகம், அன்சிகா த்ரிஷா 2 முன்னாடி. இவங்க யாராவது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வேற படமே பார்க்கலையா? இல்ல முக்கியமான ஆட்களா போட்டு இல்லைன்னு கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல போட்டு. பெஸ்ட் டைரக்டர் ஹரி, சிங்கம் 2 சிங்கம் 2, பாலா பரதேசி, வெங்கட் பிரபு பிரியாணி, விஸ்வரூபம், சுந்தர் சி, ஜியா வேலை செய்யணும், குமார். இவங்கெல்லாம் வந்து சிறந்த இயக்குநர்கள் இருக்கீங்க. த பெஸ்ட் ஆக்டர் ஆர்யா ராஜா ராணி, சூர்யா சிங்கம் 2, விஜய் தலைவா, அஜித் ஆரம்பம், தனுஷ் மரியான். இவங்கெல்லாம் பெஸ்ட் ஆக்டர்ல தேர்ந்தெடுக்கணும். அம்மா வந்து ஃபங்க்ஷன் நடத்துறாங்கன்னா வரலன்னா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்காக ஒரு சிறப்பு பரிசு வச்சு
ஒரு கமலஹாசனும் வரணும், சிறந்த நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு பரிசில் வரணும், அப்பதான் க்ரௌட் வரும். அதுக்காக 2 பேர் மட்டும் செலக்ட் பண்றது அல்ல, அப்படி நடக்கக்கூடாது. அதனால் சொல்றேன், புதுமையா செய்யுங்க, நல்லபடியா செய்யுங்க. அப்படி ஏழவரமா பேசுனதுக்கு அது தடவை என்னை கூப்பிடாது, நான் ஏழவரமா தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு அப்படி பேசினாதான் ஒரு திருப்தி ஆகும். அப்பதான் இவங்கெல்லாம் ஒரு ராதாவை தான் வந்திருக்கான் போயிருக்கான்னு சொல்லுவாங்க. வேற ஆள் அம்மாவட்ட வந்தான் பாப்பாட்டுக்கு இருக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு additional award edition award பத்தி சொன்னா I also got nomination for Best Supporting Actress Award for Vijay TV for Renigunda. So, நான் think பண்ணா I already give a 100% acting. So when I reach for award function and யார் award எடுத்து தெரியுமா, அவங்ககிட்ட சுத்தமே தமிழ் தெரியாது. So she got award. So அந்த மாதிரி please vote for உண்மை ஆக்டிங் பண்ண ஒரு ப்ராப்பர் நல்லா ஆக்டிங் பண்ண அவங்ககிட்ட votes கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு யாரும் பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட கொடுக்க வேணாம். அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அவன் ரொம்ப கியூட்டா இருக்கு, நல்லா யார் ஆக்டிங் பண்ண சார் சொல்ல மாதிரி நல்லா யார் ஆக்டிங் பண்ண அவங்ககிட்ட ப்ளீஸ் உங்க அவார்ட்ஸ் கொடுத்துங்க. அந்த மாதிரி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஷோ கண்டிப்பா நல்லா மிகப்பெரிய ஹிட் வரணும். பெஸ்ட் விஷஸ். நன்றி. பெஸ்ட் வில்லன் அர்ஜுன் கடல், ரகுமான் சிங்கம் 2, சம்பத் வத்திக்குச்சி, அபிமன்யு சிங் தலைவா, ராகுல் கோஸ் விஸ்வரூபம். பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் விசால் பாண்டியநாடு, தனுஷ் எதிர்நீச்சல், ஏஆர் முருகதாஸ், ராஜாராணி, சந்திரபிரகாஷ் தலைவா, உதயநிதி ஸ்டாலின், வணக்கம் சென்னை. பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் மிருத்திகா 555, நஸ்ரியா நசீம் நேரம், ஐஸ்வர்யா அர்ஜுன் பட்டத்து யானை, அஸ்ரிதா செட்டி உதயம் NH4, ஸ்ரீ திவ்யா வருத்தப்படாத வாலிப சங்கம். நன்றி, வணக்கம். விருது விழா இங்கு மட்டும் அல்லாது மலேசியாவிலே திரு சரவணன் சொன்னது போல மிகவும் பிரபலமான ஒரு விருது விழா. கடல் தாண்டிய மலேசிய மண்ணில் இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் அவர்களுடைய திறமைகளையும் அங்கீகரிப்பதில் இந்த எடிசன் விருது விழா தவறவே இல்லை. கண்டிப்பா எங்களுடைய சார்பில் நீங்க ஒரு பலத்த கைத்தடல் எடிசன் விருதுக்கு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். டக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ராதாரவி அவர்கள் சொன்னாங்க. டக்கோ அப்படின்ற பட்டம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியாம ஒரு சில பேருக்கு இருக்கலாம். எங்களுடைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், கலைக்கு சேவை செய்துள்ளவர்கள், நாட்டிற்கு சேவை செய்தவர்கள், அவர்களுக்காக வழங்கப்படுகிற அரசாங்க உயரிய விருது. அது உங்களுடைய பத்மபூஷன், பத்மஸ்ரீ அதையும் தாண்டி ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விருதுதான் டக்கோ என்ற விருது. அவர் சொன்னது ஒரு தென்னிந்தியருக்கு மற்றும் ஒரு தமிழருக்கு முதலாக மலேசியாவில் கிடைத்தது அப்படின்னு சொன்னா அது ராதாரவி அவர்களுக்கு தான். நான் உங்களுக்கு ஒரு சில தெரியாம இருக்கலாம், டக்கோ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம இருக்கலாம், அதனால சொல்றேன். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது AR ரஹ்மான் அவர்கள், மரியான், வத்திக்குச்சி ஜிப்ரான், ராஜா ராணி திரைப்படத்திற்காக GV பிரகாஷ், வணக்கம் சென்னை அனிருத், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தீமான். நன்றி, வணக்கம். Nominees: Best Comedian Mr. Satyam Rajarani, Mr. Sadish Edirneecha, பவர் ஸ்டார் கண்ணா லட்டு தின்ன ஆசையா திரு சந்தானம் அவர்கள், தீயா வேலை செய்யணும் குமார், பரோட்டா சூரி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்,
சிறந்த அறிமுக இசையமைப்பாளர் தேர்வு பட்டியலில் ராஜேஷ் முருகேசன் நேரம்படம், சித்தார்த் பிபின் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார, பிரேம்குமார் நவீன சரஸ்வதி சபதம், யதீஷ் மகாதேவ் சொன்னா புரியாது, நடராஜன் சங்கரன் மூடல்குணம், இவங்கெல்லாம் புதிய இசையமைப்பாளருக்கான தேர்வு பட்டியல். Best supporting role female. Andrea Vishwarupam, Sunaina Samath, Sanchita Sudukabun, Danya Balakrishnan, Raja Rani, Tapsi Manambam. Thank you.